ஹாய் கைஸ், என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச்சு தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர்நூன் லன்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சாப்பாடுன்றதை வாங்க வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி என்ன லன்ச்சு அப்படின்னா, எப்பயும் மொச்சப்பயிர் எப்பயும் நம்ம வீட்டில் வறுத்து வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு மணிக்கு மஞ்சள் சீரகம் ஊற்றி இந்த சிக்கன் கிரேவி எப்படி வைப்பாங்க, ஒரு சில வீட்டிலலாம் இந்த சிக்கன் கிரேவி எப்படி வைப்பாங்க, மஞ்சள் சீரகம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி, அந்த மணிக்கு மஞ்சள் சீரகம் அரைச்சி ஊற்றி மொச்சப்பயிரை வச்சுருக்காங்க. அதுக்கு திரும்பி சைடிஷ் ஒன்று மட்டும் இல்லை, 2 சைடிஷ் வச்சுருக்காங்க. 2வது சைடிஷ் என்னென்னா, கருவாடு இருக்கு இல்லையா, நகர கருவாடை கூட்டு மணிக்கு வச்சுட்டாங்க. கருவாட்டு தொக்கு மணிக்கு கருவாட்டு தொக்கு, மொச்சப்பயிரை மஞ்சள் சீரகம் அரைச்சி ஊற்றி வச்சுட்டாங்க. எப்பயும் போல் ஒயிட் ரைஸ், வெள்ளை சோறு எப்பயும் போல். கொஞ்சோண்டு தான் எங்களுக்கு சிக்கன் பொடி இதெல்லாம் போட்டு பொரிச்சா தான் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து சிக்கன் பொடி இதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். குழம்பு என்னென்னா, கழனி புளிச்சாறு தான். நம்ம வீட்டில் தான் நம்ம தம்பிக்கு கழனி புளிச்சாறு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் கழனி புளிச்சாறு எப்பயும் போல் கழனி புளிச்சாறு வச்சுட்டாங்க. கழனி புளிச்சாருக்கு இந்த மஞ்சள் சீரகம் அரைச்சி ஊற்றுனது நல்லா இருக்காது, அதனால் நாங்கள் கொஞ்சோண்டு எடுத்து பொரிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி என்ன சாப்பாடுனா, ஒயிட் ரைஸ், மஞ்சள் சீரகம் அரைச்சி ஊற்றின மொச்சப்பயிறு, கருவாட்டு தொக்கு, அதோடு சேர்த்து நாங்கள் பொரிச்சு வச்சுருந்தேன் அந்த மொச்சப்பயிறு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆஃப்டர்நூன் லன்ச்சு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிக்கு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ வரப்போகுது. யார் யாருக்கு நான் போடுற வீடியோ பிடிக்குன்றதை லைக் பண்ணுங்கள்.